வழங்குவது செல்வி ஏ சகிலா அருணாச்சலம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மக்களை திரைப்படங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தன. அது மெல்ல மாற தொலைக்காட்சிகள் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தன. அப்பொழுதெல்லாம் என்ன விவாதம் நடைபெறும் என்றால், திரைப்படம் பார்த்து நல்லதா கெட்டதா, பிறகு டிவி பார்ப்பது நல்லதா கெட்டதா என ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த விவாதங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தன. அதேபோல் தற்போது சமூக வலைதளங்கள் மக்களை முழுமையாக ஆக்கிரமித்துள்ளது. ஒரு வினாடி கூட வலைதளங்களில் இருந்து வெளியே வர முடியாத நம்மில் பலர் இருக்கிறார்கள். 10 நிமிடம் சமூக வலைதளம் ஏதாவது ஒன்று முடக்கி போய்விட்டால் உடனே அதுவே அந்த நேர ட்ரெண்டிங் செய்தியாக வெளியாகிறது. சினிமா, தொலைக்காட்சி இந்த இரண்டிலும் நன்மையும் தீமையும் இருந்ததை நாம் உணர்ந்தோம். அதேபோல் சமூக வலைதளங்களிலும் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு என்பதை நீங்கள் உணர வேண்டும். எது நன்மை எது தீமை என்பதை இந்த பதிவில் அறிவோம். நன்மைகள்: சமூக வலைதளங்கள் பொழுதுபோக்கிற்காக மட்டுமின்றி பல நன்மைகளையும் நல்கி கொண்டிருக்கிறது. கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும், பொருளாதார வளர்ச்சிக்கும், மக்களை ஒன்றிணைக்கவும், தகவல்களை பரிமாற்றிக்கவும் சமூக வலைதளங்கள் உதவுகின்றன. தீமைகள்: சமூக வலைதளங்களை பயன்படுத்தி சில சமூக விரோதிகள் தவறான செயல்களிலும் ஈடுபடுகின்றனர். ஆபாசமான புகைப்படங்களையும் வீடியோ பதிவுகளையும் வெளியிடுகின்றனர். இதனால் இளம் வயதினர் மனதில் சலனம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஏமாற்று வேலைகள்: இணைய தொடர்பில் ஈடுபட்டு சிலர் பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்கின்றனர். அலைபேசியின் அதிக பயன்பாட்டின் விளைவு: அலைபேசியில் 24 மணி நேரமும் அலைபேசியில் சமூக வலைதளங்களிலேயே பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளியில் அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் போகிறது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றி என்பார்கள். அதேபோல் சமூக வலைதளங்களை அளவோடு பயன்படுத்தி நலமோடு வாழ்வோம் என்ற நல்ல விஷயங்களுக்காக சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அழகான ஆழமான கருத்துக்கள். நன்றி.